வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. நேற்று டெல்லியில் நடந்த என்டிஏ கூட்டத்தில் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவரும் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமாரின் பேச்சால் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் ஒருவித இறுக்கத்துடனே இருந்து வந்த நரேந்திர மோடி ரிலாக்ஸ் ஆகி குலுங்கி குலுங்கி சிரித்தது பாஜக தலைவர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. நிதிஷ்குமாரின் அந்த பேச்சு குறித்து சுருக்கமாக பார்ப்போம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் உள்ள பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதாதளம் தலைவர் நிதிஷ்குமார், சிவசேனா கட்சி தலைவர் ஏக்நாத் சிண்டே உள்ளிட்ட பல கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், இன்று நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருப்பது மிகவும் நல்ல விஷயம். பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் எல்லோரும் உங்களுடன் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவோம் என உறுதியளிக்கிறேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிரதமராக பதவியேற்க உள்ளீர்கள். ஆனால் இன்றே நீங்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கலாம் என நான் விரும்புகிறேன். எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் இந்த தேசத்திற்கும் சரி, எங்கள் மாநிலத்திற்கும் சரி எதுவும் செய்ததில்லை. இம்முறை அவர்கள் சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அடுத்த முறை நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் யாருமே எங்குமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள். நரேந்திர மோடி இந்திய பிரதமர் ஆவதை எனது ஐக்கிய ஜனதாதளம் முழுமையாக ஆதரிக்கிறது. 10 ஆண்டுகளாக அவர் பிரதமராக இருந்ததையும் இப்போது மீண்டும் அவர் பிரதமர் ஆகப்போவதையும் எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் இந்த தேசத்திற்காக பல சேவைகள் செய்துள்ளார். அந்த சேவையில் ஏதேனும் மிச்சம் இருந்திருந்தால் அவற்றையும் இந்த ஆட்சியில் அவர் பூர்த்தி செய்வார். இனி எப்போதும் நாங்கள் அவருடன் இருப்போம் என நிதிஷ்குமார் அப்போது பேசினார். நிதிஷ்குமாரின் பேச்சை பிரதமர் முதல் அனைத்து பாஜக தலைவர்களும் உற்சாகத்துடன் கேட்டு ரசித்து கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். குறிப்பாக நிதிஷ்குமார் பேசிய இந்த முறை ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சியினர் அடுத்த முறை எங்குமே ஜெயிக்க மாட்டார்கள் என்று கூறியபோது பிரதமர் மோடி குலுங்கி குலுங்கி சிரித்தார். இது பற்றி கூறும் பாஜக மூத்த தலைவர்கள், தேர்தல் முடிவு வெளிவந்து பாஜக தனிப்பெரும்பான்மை பெற முடியாதது முதலே நரேந்திர மோடி இறுக்கத்துடன் இருந்து வந்தார். ஆனால் நிதிஷ்குமார்ஜி அடுத்த முறை எதிர்க்கட்சிகள் இப்போது வென்றது போல் எங்கும் வெற்றி பெற மாட்டார்கள் என கூறியது மோடியை ஜாலி மோடுக்கு கொண்டு வந்தது. இதையடுத்தே ரிலாக்ஸ் ஆன மோடி குலுங்கி குலுங்கி சிரித்தது அங்கிருந்த அனைவரையுமே உற்சாகத்தில் ஆழ்த்தியது என்றனர். மேலும் மோடியின் காலை தொட்டு ஆசி பெறவும் நிதிஷ்குமார் முயன்றார். ஆனால் அதை தடுத்து அவரது கையை மோடி இறுக பற்றி கொண்டார். மோடி தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு புதிய நம்பிக்கை பாய்ச்சும் வகையில் நிதிஷ்குமாரின் செயல்பாடுகள் அமைந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் நிதிஷ்குமார் 5 முறை கூட்டணி மாறியுள்ளார். இந்தியா கூட்டணி என்கிற எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை உருவாக்கியதிலும் முக்கிய பங்காற்றினார். அதன் பிறகு அதிலிருந்து விலகிதான் தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வென்றுள்ளார். இத்தகைய செயல்பாடுகளால் நிதிஷ்குமாரை வட இந்தியாவில் பல்டி குமார் என்றே மற்ற கட்சிகள் விமர்சனம் செய்வார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.